இப்போ நம்ம டே 5ல இருக்கோம். இந்த ஹோல் ஸ்டே பேர் வந்து பஞ்சவாஜ்ரா ஹோம்ஸ்டே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ குவிக்காக வந்துட்டு ஒரு ட்ரோன் ஷாட் இந்த ரிசார்ட்டோடும் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ஒரு எப்படி சொன்னால் என்ஜாய் பண்ணோம் வாட்டரில். ஸோ ஒரு சின்ன இது வாட்டர் ஃபால்ஸில் அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய்மெண்ட் எந்த ஹோட்டல் போனாலும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் பஞ்சவர்ஜரா ஸ்டே அதாவது ஹொனாவரில் நேற்று நைட் நாங்கள் வந்ததே 12:30 1 o'clock தான். வந்துட்டு நாங்களும் தூங்கிட்டுனா அவ்வளோதான் ஏஞ்சி போகணும்னு நினச்சோம். பட் நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சின்ன ஃபால்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே பாருங்க. ஸோ கைஸ் செம்ம ஃபன், சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே ஒரு பெல் இருக்கும், அப்படின்னு ஒரு டிங் அடிச்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. See you, bye. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி நாங்கள் கோகர்னா போகிறோம். கோகர்னா போயிட்டு அங்கேருந்து யானா கேவ்ஸ் as well as முருடேஸ்வர் ரெண்டுத்தையும் முடிக்க போகிறோம். நாளைக்கு we are going to go to Baga Beach, Goa. So stay tuned guys, Goa is going to be really exciting. Okay, so thanks. Okay. ஓகே, ஸோ இந்த ரூட்டை பாருங்கள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு. இந்த நைட்டில் ஆக்சுவலாக நான் ஏன் ப்ளாக் பண்ணல, நைட்டில் சுத்தமாக தெரியல, ஃபுல் பிச் டார்க்காக இருந்துச்சு. நீங்களே பார்த்துப்பீங்க சில வீடியோஸ் நாங்கள் வரவில்லை. இந்த ஏரியாவில் பயங்கர பச்சை பசல் டார்க்காக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வந்த ரூட் நைட்டு. லிட்டரலி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இது இருக்குது. ஃபாரஸ்ட்டோட குள்ளன்னு சொல்கிறத விட ஃபாரஸ்ட்டோட பார்டரில் இருக்குது. ஸோ அனிமல்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கிராஸ் இங்கே இந்த சைட்லலாம். ஸோ நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து பீதி பயத்தோடு தான் நாங்களே வந்தது ஃபுல்லாக. ஆனால் இந்த வாட்டி நல்லா அட்வென்ச்சராக இருந்திருக்கு. ஏன்னா நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா எங்கள் லக்கேஜ் சிஸ்டம் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் எல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு நாங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. ஸோ இந்த மாதிரி தான் ரூட்டு ஹோட்டலுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட இதே ஒரு கிலோமீட்டர் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன், மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரத்துக்கு. நேற்றுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி பாந்திரா வைல்ட் லைஃப் சாங்சுரி வழியாக வந்தோம். ஸோ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, மேப் இன்டர்நெட்டு ஃபுல்லாக போயிடுச்சு, நெட்ஒர்க் கிடையாது சுத்தமாக, ஹோட்டலோட நம்பர் ரீச்சபிள் இல்லை, நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அப்படி ஆனோடனே என்ன நினச்சுன்னா எல்லாருமே கொஞ்சம் பதறிட்டோம். ஏன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வி டிசைட் ஓகே சரி விடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயா செக் போஸ்ட்லாம் கேட்டு காடோட கிரேஸில் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ நைட்டு ஸோ நேற்றுக்கு இங்கே வரும்போது இந்த ரூட்டெல்லாம் தெரியவே இல்லை. இந்த 4 ஃபாக் லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சது விஷயம். வந்து பார்த்தா எந்த ரூட்டு எங்கே போகுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருந்துச்சு.
ஸோ இதுதான் கைஸ். இந்த ரூட் ஆக்சுவலாக பின்னாடி சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட்டு வரும், நேச்சுரல் சான்ச்சுரி ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பேரிகேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ நைட் டைமில் விட மாட்டாங்க. நேற்றுக்கு நாங்கள் செக்கிங் வேறு நினச்சி எங்களுக்கு. ஸோ நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ண இந்த மாதிரி எங்கள் ஹோட்டல் அந்த சைடில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, எங்களுக்கு உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து சரி மெதுவாக தான் போகிறதா இருந்தால் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. மெதுவாக தான் போனோன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா அனிமல்ஸ் கிராசிங் டைமு நீங்கள் அழுத்திட்டு ஃபாஸ்ட்டெல்லாம் போக முடியாது, ஹார்ன் அடிக்காதீங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்து த்ராட்டிலெலாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அனிமல்ஸ், எஸ் நாங்கள் அப்படியே தான் பொறுமையாக வந்தோம். ஒன்றுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை, எதுவும் பண்ணலை. நாங்கள் போய்ட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு மெதுவாக பொறுமையாக வந்துட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோகர்னா போகிறோம். அதே மாதிரி இங்கேருந்து கோகர்னா எக்ஸாக்டாக 51 கிலோமீட்டர்ஸ், 1 hour 14 minutes எடுக்கும். ஸோ டைம் வந்து எக்ஸாக்டாக 1:04. வீல் ரீச் அரவுண்ட் 2:20 ரீச் ஆகும். ரீச் ஆனால் லக்கேஜை அன்லோட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யானா கேவ்ஸ் ஃபஸ்ட் போயிடும். ஏன்னா முருடேஸ்வர் கூட நாளைக்கு எப்படியா முடிச்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி. பட் யானா கேவ்ஸ் போயிட்டு முடிச்சுட்டு இல்லைடா நாங்கள் முடிச்சுட்டு வந்தால் பார்த்துக்கலாம். அது எங்களுக்கு 2 பாயிண்ட் தான் இருக்குது, யானா கேவ்ஸ், முருடேஸ்வர். அப்புறம் கோவாக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ ஒரு ஃபுல் ஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். ஸ்கூபா டைவிங், பேராகிளைடிங், அப்புறம் இதுக்கு வாட் இஸ் தட் கால்டு, நம்ம டால்ஃபின் ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ we have to reach out to Baga, which is approximately around 120 kilometers. கோகர்னா எப்படி ஹில்ஸில் வருது தான் எனக்கு புரியல. ஆக்சுவலாக அது வந்துட்டு கோஸ்டல் ஏரியா சைடில் வரும். ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோஸ்டல் ஏரியா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த சென்ஸ் ஒரு 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் கோஸ்டல் சைட்லேருந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ, கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ த எக்ஸாக்ட் லொக்கேஷன். பட் ப்ராப்ளம் என்னென்னா ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராமத்துறையாக கூப்பிட்டு போயிடுது. ஸோ நம்மளுக்கு வேறு ரூட்டுன்னு தெரியாதனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் இஃப் யூ கைஸ் ஆர் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த சென்ஸ் கோகர்னா அப்படின்னா பேசாமல் ரூட் கேட்டுங்க. ஸோ தட் இட் பி ஈஸி ஃபார் யூ டு ட்ராவல். அதனால தான். ஓகே, ஸோ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் வந்துட்டு பனானா லீவ்ஸ் ட்ரீ தான். பனானா சரி கோகோனட் ட்ரீஸ் எல்லாமே அந்த சைடில் டெண்டர் கோகோனட் ட்ரீஸ். இந்த ஏரியாலெல்லாம் வீடை பாருங்கள் எப்படி இருக்கிறேன். பழைய கோவாவில் கட்டுற மாதிரி வீடு இதெல்லாம். இதான் தெரியும், இதெல்லாம் எவ்வளோ பழைய வீடு தெரியுமா அதெல்லாம். ஸோ இது ஒரு ஜங்ஷன் எதுவும் அது இங்கே இப்போ நம்ம இந்த வழியாக எடுக்கணும். இன்னும் 37 கிலோமீட்டர்ஸ். பசங்க இவ்வளோ ஸ்லோவாக இந்த ஹைவேல வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும். பேக் வாட்டர் தான் பாருங்க, செம்மையாக இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக பேக் வாட்டர் தான், அந்த சைடு ஃபுல்லாக பேக் வாட்டர் தான் பாருங்க. ஓ கேமராவில் தெரியல, நீங்கள் நேராக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்கவே.
that view. Look at that view. Full view. My goodness. ஸோ டீட்டோர் எடுத்துட்டோம். எல்லாருமே தப்பான ரோட்டில் போயிட்டோம். இன்னொரு வாட்டி கூட காட்டுறேங்க ஷார்ட்டை. ஆமாம், வேறு லெவலில் இருக்கும். பாருங்க பாருங்க ஹோல் இது வந்து ஃபுல் பேக் வாட்டர் லேக்ஸு, ஃபுல் கோகோனட் ட்ரீஸு. சில ஃபுல்லாக லேக்கு, சில ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர்.